திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன் பகுதி 3. மகள் வினயமாதேவியுடன் சிங்கவேழ்குன்றம் சென்று நரசிம்ம பெருமான்களை தரிசித்தான் ஸ்ரீகண்டன் வைதும்பன். தரிசனம் முடிந்து மீண்டும் கூடாரங்களை அடைந்ததும் தந்தையை தேடி வந்தாள் வினயா. தந்தையே, பிரகலானதனைப் போல் சாந்தமான அந்த வாலிபனை எதற்கு தேடிச் சென்று சிறைப்பிடித்து இரணையினை போன்ற அந்த மூமுடி மனிதர்களிடம் ஒப்படைத்தீர்கள்? வினயா கேட்க வெலவெலத்து போனான் ஸ்ரீகண்டன். நீ எங்கே அவனை கண்டாய்? ஸ்ரீகண்டனின் குரலில் அதிர்ச்சி துணித்தது. நான் கண்டவன் மகள் இல்லை, ஸ்ரீகண்டனின் மகள். காண கிடைக்காத காட்சிகளையும் என்னுடைய கண்கள் காணும். நேற்று நடுநிசையில் பைரவ மண்டபத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் அல்லவா? தங்களை பின்தொடர்ந்து நானும் வந்தேன் என்றதுடன் சினத்துடன் அவளை நோக்கினான் வைதும்பன். இதற்குத்தான் உன்னை அழைத்து வர மாட்டேன் என்றேன். நீ வந்தால் எல்லா விஷயங்களிலும் புகுந்து புறப்படுவாய் என்றுதான் உனக்கு தடை விதித்தேன். வினயா என்றால் அடக்கம். அந்த அழகிய பெயரை உனக்கு வைத்திருக்கிறேன். சற்றே அடக்கமாக இருக்கக்கூடாதா? ஸ்ரீகண்டன் பொறுமினான். சிறு வயது முதல் இந்த அறிவுரையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அடங்கத்தான் நினைக்கின்றேன். நான் அடங்க நினைத்தாலும் ஆர்வம் அடங்க மறுக்கிறதே. அரசாங்க விஷயங்களில், அதுவும் மூடி மறைக்கப்பட்டு செய்யும் நினைவுகளை பற்றி அறிவதற்கு மனம் துடிக்கின்றது. சொல்லுங்கள், அந்த கம்பீர வாலிபன் யார்? வினயாமாதேவி வினவினாள். மகளே, முதலில் அழகான வாலிபன் என்றாய், இப்போது கம்பீரமான வாலிபன் என்கின்றாய். படிப்படியாக இப்படி பிரயோகிக்கும் சொற்கள் பிரணயத்தில்தான் கொண்டு நிறுத்தும். காதல் என்பது தவறில்லை. நான் உனது தாய் வாக்வாதேவியை காதலித்துதான் மணந்தேன். மன்மதனுக்கு வேறு வேலையே இல்லை. அம்பை எரிந்துவிட்டு போய்விடுவான். அதன் பின்னர் மன்மதன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உதவ மாட்டான். நாம் தான் தராதரம் பார்த்து நம் குடும்ப சூழ்நிலைக்கு காதல் ஒத்துவருமா என்று யோசிக்க வேண்டும். முறையில்லாத காதல்களால் குடும்பங்கள் மட்டுமல்ல, பல நாடுகளே கூட அழிந்துள்ளன. ஸ்ரீகண்டன் எச்சரித்தான். இதென்ன கூத்து? ஒரு வாலிபன் அழகாக கம்பீரமாக இருக்கிறான் என்று கூறினால் உடனே நான் அவனை மனதால் வரித்து விட்டேன் என்று நினைத்து விடுவதா? உங்களை கூடத்தான் கம்பீரமாக இருக்கிறீர்கள் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். உங்கள் அழகுதானே எனக்கும் வந்திருக்கிறது, வினயா கூறினாள். அழகோடு என்னுடைய பிடிவாத குணமும் வந்துள்ளதை நான் காண்கின்றேன். நீ காதல் வசப்படுவாய் என்று நான் உன்னை எச்சரிக்கவில்லை. அந்த குமரன் பரமன் காதலிப்பதற்கு அருகதையற்றவன் என்றுதான் சொல்ல வந்தேன். மிகவும் ஆபத்தான பாதையில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான். தான் ஆபத்தான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. வெளியே சென்று ஒரு பணியாளை அழைத்து வந்து உன் பூர்வீகம் என்னவென்று கேட்டால் குறைந்தபட்சம் 4 தலைமுறைகளை பற்றியாவது அவனால் விளக்கிவிட முடியும். ஆனால் இந்த வாலிபனுக்கு தான் யார், தன் பெற்றோர் யார், தன் பூர்வீகம் என்னவென்பதெல்லாம் கூட தெரியாது. தன்னை பற்றி ஒன்றுமே அறியாதவன். பாவம் என்று ஸ்ரீகண்டனை வியப்புடன் நோக்கினாள் வினயா. தான் யார் என்று அவனுக்கு தெரியாதா? அவன் பெயர் பரமன் என்று அழைத்தீர்களே. பரமன் என்பது அவனுடைய குரு விரிஞ்சிநாதர் வைத்த பெயர். அதற்கு முன்பாக அவனுக்கு வேறு வேறு பெயர்கள். இன்று அவனை அழைத்துச் சென்றவர்கள் அவனுக்கு என்ன பெயர் வைத்திருப்பார்களோ? நீ உனது தோழியுடன் புஷ்பப்பந்து விளையாடுகின்றாயே, அதை எப்படி விளையாடுகிறாய்? சற்று விளக்கிச் சொல் என்று ஸ்ரீகண்டன் கேட்டான். வினயா தந்தையை குழப்பத்துடன் நோக்கினாள். அந்த வாலிபனை பற்றி பேசும் பொழுது தொடர்பில்லாமல் எதற்கு புஷ்பப்பந்து விளையாட்டை பற்றி கேட்கின்றார்? உண்மையிலேயே வினயமாதேவிக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு புஷ்பப்பந்து. நந்தவனத்தில் இவளும் இவளது தோழிகளும் வட்டமாய் நிற்பார்கள். கையில் புஷ்பப்பந்தை வைத்திருப்பவள் அடுத்தவளுக்கு வீசுவாள். அப்படியே புஷ்பப்பந்து வட்டமடித்து கொண்டே இருக்கும். ஒரு தோழி நீரூட்டு திட்டில் அமர்ந்து தனக்கு முன்பாக கூடை நிறைய இலைவிடலி பொட்டணங்களை வைத்திருப்பாள். மற்றவர்கள் பாடல் ஒன்றை பாடியபடியே புஷ்பப்பந்தை தொடர்ந்து வீசிக்கொண்டே இருப்பார்கள். திட்டில் அமர்ந்திருக்கும் தோழி நெல் என்று கூறிவிட்டு ஒரு பொட்டலத்தை அவிழ்த்து அதில் உள்ள பூவை எடுத்து காட்டுவாள். அவள் எந்த பூவை காட்டுகின்றாளோ பாட்டு வரிகளிலும் அதே பூவின் பெயர் உச்சரிக்கப்பட்டால் அப்பொழுது கையில் உள்ள புஷ்பப்பந்தை வைத்திருக்கும் தோழி ஆட்டத்தை விட்டு நீக்கப்பட்டு விடுவாள். தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். பாடல் வரியில் குறிப்பிடப்படும் மலரும் தோழி எடுத்து காட்டும் பொட்டணத்தில் உள்ளே இருக்கும் மலரும் ஒன்றாக இருந்தால் பந்தை கையில் வைத்திருக்கும் பெண் ஆட்டம் ஆடுவதில் அருகதையை இழப்பாள்.
பலமுறை வினயா வெற்றியும் பெற்றிருக்கிறாள். ஆட்டலித்து நீக்கவும் பட்டிருக்கின்றாள். திரிதிரி பந்தம் திருமகள் பந்தம் பூத்தது பூத்தது மல்லிகை பந்து களவாடிய கையில் காப்பிட்டு மல்லிகை வனத்துக்கு விரட்டிவிடு. திரிதிரி பந்தம் திருமகள் பந்தம் பூத்தது பூத்தது முல்லைப்பூ களவாடிய கையில் காப்பிட்டு முல்லை வனத்துக்கு விரட்டிவிடு. திரிதிரி பந்தம் திருமகள் பந்தம் பூத்தது பூத்தது சம்பங்கி பூ களவாடிய கையில் காப்பிட்டு சம்பங்கி வனத்துக்கு விரட்டிவிடு. திரிதிரி பந்தம் திருமகள் பந்தம் பூத்தது பூத்தது தாமரைப்பூ களவாடிய கையில் காப்பிட்டு தாமரை குளத்திற்கு விரட்டிவிடு என்று பாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நந்தவனத்தில் உள்ள அத்தனை பூக்களும் பாடிய பாட்டிலும் இடம்பெற்றிருக்கும். தோழி பிரிக்கும் பொட்டணங்களிலும் அவை இருக்கும். வினயாவுக்கு புஷ்பப்பந்து மிகவும் பிடித்த விளையாட்டுதான். ஆனால் திடீரென்று அந்த சிங்கவேல் குன்ற வாலிபனை பற்றி பேசும் பொழுது இதை பற்றி தந்தை பேசுவானேன்? ஸ்ரீகண்டன் மகளை வாஞ்சையுடன் நோக்கினாலும் கண்களில் எச்சரிக்கை ஒன்றை விடுப்பது நன்றாகவே தெரிந்தது. வினயா, நீங்கள் பாடும் பாடலில் எந்த புஷ்பத்தின் பெயர் குறிப்பிடப்படுகிறதோ பொட்டணத்திலும் அதே புஷ்பம் வைக்கப்பட்டிருந்தால் புஷ்ப பந்தை வைத்திருப்பவள் நீக்கப்படுவாள் அல்லவா? அந்த வாலிபனும் ஒரு புஷ்ப பந்துதான். எங்கோ ஒரு மர்ம மனிதர் அமர்ந்து பொட்டலங்களை அவிழ்த்து கொண்டிருக்கிறார். அவர் அதை திறக்கும்போது யார் அந்த வாலிபனை தங்கள் பொறுப்பில் வைத்திருக்கின்றானோ அவர்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது மகளே. எனவேதான் அவனை பற்றிய எண்ணங்களை உடனே நீ மறந்துவிடு. ஸ்ரீகண்டன் கூறியதும் விடயமாதேவி அச்சமடைவதற்கு பதிலாக இன்னும் அதிக ஆர்வமடைந்து விட்டாள். அப்படி என்ன அவரை சுற்றி மர்மங்கள்? பொட்டலத்தை அவிழ்ப்பவர்கள் யார்? அவரை எதற்காக புஷ்பப்பந்து என்று கூறுகிறீர்கள்? ஒரு ஆர்வத்திற்காகத்தான் கேட்கின்றேன் தந்தையே. நான் என் மூக்கையெல்லாம் இந்த விஷயங்களில் நுழைக்கப் போவதில்லை. கெஞ்சலுடன் தந்தையின் தோளை பற்றி அவன் முகவாயை கையில் ஏந்தி ஸ்ரீகண்டன் உருகி போனான். மகள் என்கின்ற நெருக்கம் அவனிடம் அதிகம் இருந்தது. மகளிடம் விவரங்களை கூறிவிட நினைத்தாலும் அவள் நாளை இந்த பிரச்சனைகளில் நிச்சயம் மூக்கை நுழைப்பாள். இன்று இல்லாவிட்டாலும் அவள் நாளை நிச்சயம் அதை செய்வாள். வினயா, அரசியல் என்பதே பூப்பந்து விளையாட்டுதான். நானும் பூப்பந்து விளையாடுபவன்தான். என்னிடம் அவன் வரும்பொழுது வல்லவனாக வந்தான். நான் அவனை சிங்கவேல் குன்றம் வீர மடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன். எனக்கு அடுத்ததாக வல்லவன் என்கின்ற அந்த பூப்பந்தை வைத்து இருந்தவர் வீரபத்திர மடத்தின் தலைவர் விரிஞ்சிநாதர். அவரிடம் இருந்த பொழுது அந்த பூப்பந்தின் பெயர் பரமன். நீ பார்த்த அந்த இரு மர்ம மனிதர்கள் பூப்பந்தை அடுத்து ஏந்தியவர்கள். அவர்கள் பொறுவில் இருக்கும் பொழுது அவனுடைய பெயர் என்ன என்பதை அவர்கள்தான் முடிவு செய்வார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் வல்லவனாக அறிந்தேன். விரிஞ்சிநாதர் பரமனாக அறிந்திருக்கிறார். அவ்வளவே. எனக்கு பரமனை தெரியாது, விரிஞ்சிநாதருக்கு வல்லவனை தெரியாது. எங்கோ யாரோ அந்த வாலிபனின் பயணத்தை தீர்மானிக்கிறார்கள். அந்த பூப்பந்தான வாலிபன் என் கையை விட்டு போய்விட்டான். அவ்வளவுதான் கதை. ஸ்ரீகண்டன் கூற புருவத்தை உயர்த்தினாள் வினயா. புஷ்பப்பந்து விளையாட்டே ஒரு சுழற்சிதானே? அப்படியென்றால் அந்த வாலிபன் மீண்டும் உங்கள் வசம் வருவானா? வினயா கேட்டாள். அந்த வாலிபனை மீண்டும் காண வேண்டும் போல் இதயத்துள் ஆர்வம். அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று உள்ளத்துக்குள் அவளுக்கு ஆவல் எழுந்தது. இது நிச்சயம் அவன் மீதான காதல் இல்லை. இருப்பினும் இந்த மர்ம விளையாட்டில் தானும் பங்கேற்க வேண்டும் என்ற உத்வேகம் அவளிடம் பிறந்திருந்தது. அவள் எழுப்பிய அந்த கேள்வியை தன் மகளுக்கு அந்த வாலிபன் மீது காதல் பிறந்துவிட்டதாக கருதிவிட்டான் ஸ்ரீகண்டன். வினயமாதேவி எனது தந்தை சந்தைய திருவைய ரவிகந்த வைதும்பரன் சோழர்களுக்கு பெரும் விரோதி. சாளுக்கியர்களையும் வானவர்களையும் ஆதரித்தவர். பராந்தகன் மகன் அரிஞ்சயன் ஆலயத்திற்கு வீணை மீட்டச் சென்று கொண்டிருந்த என் அத்தை கல்யாணியை பலவந்தமாக அவளது மரகத வீணையுடன் கடத்தி சென்று விட்டான். இத்தனைக்கும் அவள்தான் திருமணைப்பாடி இளவரசனை காதலிப்பதாக கூறியும் கூட அரிஞ்சயன் அவளை பலவந்தமாக மனம் புரிந்து கொண்டான். அரிஞ்சனன் அரியை ஏறிய 6 மாதங்களிலேயே இறந்துவிட அவளது மகன் சுந்தர சோழன் அரியணை ஏறிவிட்டான். என் அத்தை கல்யாணியின் மகன்தான் சுந்தரன். இருப்பினும்
நான் கல்யாணியை ஒதுக்கி வைத்து விட்டேன். அவளோடு உறவும் வைத்து கொள்ளவில்லை. எனக்கு இன்னும் சோழர்கள் எதிரிகள்தான். எனது அத்தை பேரன் ஆதித்த கரிகாலனுக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கலாம் என்று உன் தாய் வாக்தேவி கூட கூறினாள். நான் தான் மறுத்துவிட்டேன். காரணம், சோழ அரண்மனையில் திரைமறைவு வேலைகளும் முதுகில் குத்தும் அவலங்களும் அதிகம். என் அத்தை கல்யாணியின் பேரன் அவன் என்றாலும் கூட அவள் வைதும்பத்திடம் இருந்து கடத்தப்பட்ட விதம் இன்னும் நெருஞ்சி முள்ளாக இதயத்தை கிழித்து கொண்டிருக்கிறது. எனது யூகம், அந்த வாலிபன் அடுத்தது சோழ நாட்டிற்கு அனுப்பப்படலாம். அந்த புஷ்ப பந்து நம்மிடம் இனி வராமல் இருப்பதுதான் வைதும்ப நாட்டிற்கு நல்லது. தயை கூர்ந்து அந்த வாலிபனின் மீது காதல் எண்ணங்கள் அரும்பியிருந்தால் முளையிலேயே அதை கிள்ளி அழித்து எறிந்துவிடு. காரணம், அந்த பூப்பந்து மீண்டும் என்னிடம் வந்தால் நான் நிச்சயம் ஆட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடுவேன். நான் ஆட்டம் என்று சொன்னது என்று கூறிவிட்டு தனது மஞ்சத்தில் சரிய சம்பித்து போய் நின்ற வினயா தந்தையின் அறையை விட்டு வெளியேறி தன் அந்தப்புறத்தை நோக்கி நடந்தாள். நல்ல தோழிகளுடன் புஷ்ப பந்து விளையாட வேண்டும். தன் மஞ்சத்தில் சயனித்தவள் தனக்குள் கூறிக்கொண்டாள். காட்டையனும் அவனது தந்தையும் வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு வைதும்பரில் இருந்த 6 காடுகளுக்கு வந்தனர். பாலாற்றை கடந்து தொடர்ந்து பயணித்து ஒரு ஆலயத்தின் அருகே இருந்த மாளிகையின் முன் தங்களது குதிரைகளை நிறுத்தினர். மூவருமே மிகவும் களைப்பாக இருக்க 2 பணியாட்கள் ஓடி வந்து குதிரைகளை பற்றி கொண்டனர். மூவரும் குதிரைகளில் இருந்து இறங்கினர். வந்தியத்தேவனுக்கு ஆயாசத்தை விட மனதில் குழப்பமே அதிகரித்து கொண்டிருந்தது. இப்படியே என் வாழ்க்கை நிச்சயமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றதே, என்னை ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறீர்கள், என்னை என் வழியே போக விடுங்கள் என்று கதறினாலும் எனக்கு பதில் கிடைக்காது. நான் யார், என்னை ஏன் இப்படி அனைவரும் பந்தாடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நாம் தப்பிச் செல்ல வேண்டும். நாளை உலகத்தில் நான் தனித்து சென்றாலும் கேட்பவர்களுக்கு என்னை பற்றி பதில் கூறித்தானே ஆக வேண்டும். ஏதாவது கதைகளை புனைந்து பதில் கூறலாம் என்றாலும் நான் யார் என்பதை கண்டறிய அவர்கள் போகும் வழியிலேயே போவதுதான் முறை என்று தனக்குள் கூறிக்கொண்டான். இன்று முழுவதும் உனக்கு ஓய்வுதான். நாளை முதல் நீ புது மனிதன் என்று கூறிவிட்டு நடுத்தர வயது மனிதன் அங்கிருந்து நழுவ காட்டையன் வந்தியத்தேவனை நோக்கினான். குழம்பாதே வந்தியத்தேவா, நீ பாதுகாப்பான இடத்திற்குத்தான் வந்திருக்கின்றாய். மனதை உறுதி செய்து கொள். உனக்கு குடும்பம், பூர்வீகம் என்றெல்லாம் இல்லை. நீ யார் என்றே தெரியவில்லை. தக்க தருணத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாமே கிடைத்துவிடும். இப்பொழுது நீ யார் என்பதை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனம் பதைத்து உன்னால் எதுவும் செயலாற்ற முடியாமல் போய்விடும். ஒரு போர்ப்படை தளபதியின் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காட்டையன் பணியாளனை அழைத்தான். எருக்கம்பாடி, நீ இவனை உப்பரிகை நந்தவன அழைத்திற்கு அழைத்துச் செல். அவர் இங்கு இருக்கும் வரை நீதான் அவருக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும். அவருக்கு தேவையானவற்றை அளித்து இரவு நிம்மதியாக உறங்க வகை செய். நாளை காலை அவருடன் சுறுசுறுப்புடன் இயங்க வேண்டும். காட்டையன் கூறிவிட்டு அகல எருக்கம்பாடி வந்தியத்தேவனை உப்பரிகைக்கு அழைத்துச் சென்றான். அவனுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறை மிகவும் விசாலமாக இருந்தது. அதன் பிறகு வந்தியத்தேவனுக்கு உணவும் குடிக்க நீரும் கனிகளும் வந்த வண்ணம் இருந்தன. போதும், நான் உறங்க வேண்டும். வந்தியத்தேவன் கூற எருக்கம்பாடி அவனுடைய பாதங்களை பற்றினான். தங்கள் பாதங்களை பிடித்து விடட்டுமா என்று கேட்டான். பாதங்களை பிடித்து விடாதே, நான் கேட்கும் வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இந்த பகுதியின் பெயர் என்ன? என்னை இங்கே அழைத்து வந்தவர்களில் ஒருவன் காட்டையன் என்பது தெரியும். மற்றொருவன் யார்? எதற்காக என்னை இப்படி வலுக்கட்டாயமாக அழைத்து வந்திருக்கிறார்கள்? இதற்கு நீ விடையளித்தால் நான் நிம்மதியாக உறங்குவேன். வந்தியத்தேவன் கேட்டான். ஐயா, பணிவிடை செய்யத்தான் என்னை பணித்திருக்கிறார்களே தவிர விடையளிப்பதற்காக அல்ல. பாதங்களை அழுத்துகிறேன், நிம்மதியாக உறங்குங்கள். எருக்கம்பாடி கூறினான். ஒரேடியாக என் கழுத்தை அழித்து விடேன், நான் நிம்மதியாக உறங்கி விடுவேன். எரிச்சலுடன் கூறிக்கொண்டே தன் கால் முதல் தலை வரை இழுத்து போர்த்தி கொண்டான் வந்தியத்தேவன். எருக்கம்பாடி அவனை வெறித்து பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறி தன் கதவை மூடிக்கொண்டான். சரியாக தன் அறையிலிருந்து காட்டையன் எட்டி பார்க்க
அவனை நோக்கி தலையை அசைத்தான். பொழுது விடுவதற்கு முன்பாகவே எருக்கம்பாடி வந்து அவனை எழுப்பினான். ஐயா, உறக்கத்தை விட்டொழியுங்கள், என்னுடன் வாருங்கள். எருக்கம்பாடி கூறவும் உறக்கம் கலையாமல் தன் கை விரல்களை நீவிக்கொண்டே சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான் வந்தியத்தேவன். விடியவில்லை போல் இருக்கிறதே, அதற்குள் எங்கு அழைக்கிறாய்? மங்கள நீராட்டம் செய்து கொள்வதற்கு எருக்கம்பாடி கூறினான். மங்கள நீராட்டமா? நான் என்ன நங்கையா? திகைப்புடன் கேட்டான் வந்தியத்தேவன். தயை கூர்ந்து கேள்விகளை கேட்காமல் வாருங்கள், உங்களை தயார் செய்ய சொல்லி கட்டளை என்றவன் அவனை நெருங்கி வந்து கைப்பற்ற கையை உதறிக்கொண்டு எழுந்தான் வந்தியத்தேவன். எருக்கம்பாடி செல்வதற்கு அடிபணிவதை விட தனக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை அறியும் ஆர்வம்தான் அவனிடம் இருந்தது. அவன் அவசரமாக எழுந்தான். உப்பரிகையிலிருந்து இறங்கி எருக்கம்பாடி முன் செல்ல அவனை பின்தொடர்ந்தான் வந்தியத்தேவன். பல் துளக்க உலர்ந்த எலுமிச்சையின் தோலும் மூலிகைகளும் சேர்த்து பொடித்திருந்த மூலிகை பொடியும் ஆலங்குச்சியும் தயாராக வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கங்காளத்தில் வெந்நீர் கொதித்து கொண்டிருக்க பயிற்றம் மாவும் சந்தனம் கலந்த நீராட்டப் பொடியும் ஒரு தொன்னையில் வைக்கப்பட்டிருந்தது. நீராடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த தட்டியின் பின்பக்கம் சென்று அங்கு பார்த்த வந்தியத்தேவன் கலையம் ஒன்றினால் நீரை எடுக்க குனிய பின்னாலேயே வந்து நின்றான் எடுக்கம்பாடி. வேட்டியை நீட்டுங்கள், நான் நீராடுகின்றேன். அதிர்ந்தான் வந்தியத்தேவன். எனது நிர்வாணத்தை நானே பார்த்ததில்லை, நீ எதற்கு காண வேண்டும்? அவனுடைய குரலில் கோபம் பொங்கியது. உங்கள் தேகத்தில் ஏதேனும் சின்னங்கள் முத்திரைகள் பதிக்கப்பட்டுள்ளதா? நீங்கள் ஏதேனும் பச்சை குத்தியுள்ளீர்களா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யும்படியாக எனக்கு உத்தரவு என்றவன் வந்தியத்தேவனின் பதிலுக்காக காத்திராமல் அவன் வேட்டியை உருவினான். நீ என்ன துச்சாதனனின் அத்தை மகனா? சரி சரி, உன் ஆசையை கடுப்பானேன். நன்றாக பார்த்துக்கள். இதோ இந்த பக்கம் பார்த்தாயா? இந்த பக்கம் பார், நன்றாக பார்த்துக்கொள். கையிலில் அக்குளில் எல்லா இடங்களிலும் பார், ஒன்றும் இல்லையே என்று நையாண்டியுடன் கேட்ட வந்தியத்தேவன் நீராடத் தொடங்கினான். எருக்கம்பாடி அவனது முதுகை தேய்க்க கேலியுடன் அவனை பார்த்தான் வந்தியத்தேவன். முதல் முறையாக என் மனையாள்தான் என் முதுகை தேய்ப்பாள் என்று எண்ணினேன். அப்பொழுது சரசமாட வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்திருந்தேன். ஆனால் நீ தேய்க்கிறாய், நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்றான் வந்தியத்தேவன். நாளை நீராடும்போது பாருங்கள், உங்கள் முதுகை 4 கைகள் தேய்க்கும். எருக்கம்பாடி அமைதியாக சொன்னாலும் வந்தியத்தேவனுக்கு ஐயம் தோன்றியது. என்ன சொல்ல வருகிறாய்? வந்தியத்தேவன் கேட்க அவனுக்கு பதில் கூறாமல் பொங்கும் வெந்நீரை சேந்தி அவன் முதுகில் தலையில் ஊற்றினான் எடுக்கம்பாடி. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விரைவில் விடை கிடைக்கும். இப்பொழுது கேட்ட கேள்விக்குத்தான் முதலில் பதில் கிடைக்கும் என்று எருக்கம்பாடி அவனது தலையை தோட்டி தூபம் காட்டி பிறகு வெண்பட்டு புத்தாடைகளை அணிவித்தான். என்ன விசேஷம்? என்னை மணமகன் போல அலங்கரிக்கின்றாய், இல்லை பலி கொடுக்கப் போகும் ஆட்டுக்கு அலங்காரம் செய்வது போல எனக்கு செய்கின்றாயா என்று கேட்க புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு அவனுக்கு ஆபரணங்களை பூட்ட ஆரம்பித்தான். கையில் ஸ்வர்ணக்கடா, கழுத்தில் கனமான பதக்கத்துடன் கூடிய சங்கிலி, காலில் ஸ்வர்ணத்தில் வீர காப்பு, அறையில் அதாவது இடுப்பில் வீரப்பட்டையும் பதக்கம் பிணைக்கப்பட்ட வெண்பட்டு தலைப்பாக என்று தடபுடலாக அலங்காரம் செய்யப்பட்டான். அவனை அழைத்து சென்று முழு உருவமும் தெரியும்படியாக திரைச்சீலைகள் பதிக்கப்பட்டிருந்த நிலைக்கண்ணாடியின் முன் நிறுத்த ஒரு கணம் தன்னையே மறந்து தன் அலங்காரத்தை ரசித்தான் வந்தியத்தேவன். அவனது நெற்றியில் சந்தனத்தால் ஒரு பிறையை இட்டு அதன் மீது திருநீர் வைத்து கரும் சாந்தை திலகமாக வைத்தான். வந்தியத்தேவன் தன் அலங்காரம் பூர்த்தியடைந்து விட்டதை உணர்ந்து அடுத்து என்ன என்பது போல் எருக்கம்பாடியை பார்த்தான். வாருங்கள், அவர்கள் பிரம்மதேச பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் காத்திருக்கின்றார்கள். எருக்கம்பாடி முன்னால் நடக்க அவனை வேறு வழியின்றி பின்தொடர்ந்தான். அவன் ஆலயத்திற்குள் நுழையும் பொழுதே நாதஸ்வரமும் மேளமும் பிரம்ம தாளமும் அங்கு முழங்கிக் கொண்டிருந்தன. கோவிலில் ஏதாவது திருவிழாவா என்று கேட்டபடியே நுழைந்த வந்தியத்தேவனின் இருபுறமும் வந்து நின்றார்கள் காட்டையனும் அவனது தந்தையும். வா, சென்று மணமேடையில் அமர்ந்து கொள், காட்டையன் கூற வெலவெலத்து போனான் வந்தியத்தேவன். திருமணமா? எனது பெயர் எனக்கே தெரியாது. இப்போது ஊர் பெயர் தெரியாத மனைவியா? என் வாழ்க்கையோடு ஏன் விளையாடுகிறீர்கள்? சினத்துடன் வந்தியத்தேவன் கூற திருமணத்துக்கு கூடியிருந்தவர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தனர்.
காட்டையன் அவனது செவியின் அருகே குனிந்து கிசுகிசுத்தான். உன்னை வைத்து பெரிய யாகம் செய்யப் போகிறார்கள் வந்தியத்தேவா. நீ பெரும் காரியங்களை ஆற்றப் போகின்றார். உன்னால் பலருக்கு விடிவு ஏற்படப் போகின்றது. பெரும் கடலை நீ கடையப் போகின்றாய். அதற்கு முன்பாக மங்கள காரியத்துடன் உன் பொறுப்புகளை துவக்கு. இதனால் நீ பிற்காலத்தில் வருத்தமடையப் போவதில்லை. இவ்வளவு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்ததே என்று மகிழ்ச்சிதான் கொள்ளப் போகின்றாய். அமைதியாக அமர்ந்து இந்த மங்கள விழாவை நடத்திக்கொள். உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது. காட்டையன் கூற அவனுக்கு பதிலளிக்க இயலாமல் யோசித்தபடியே நின்றிருந்தான் வந்தியத்தேவன். உண்மையான என் பெயர் நான் அறியேன். என் பெற்றோர் யார் என்பதையும் அறியேன். வரப்போகும் மனையாள் யார் என்பதையும் அறியேன். இதுதான் என்னுடைய விதி போலும். சரி, முதலாக எனக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுவோம். இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள ஒருத்தி வந்துவிட்டால் தனிமையாவது நீங்குமல்லவா? மனதிற்குள் நினைத்து கொண்டு ஆலயத்தின் மேடையில் போடப்பட்டிருந்த மனையில் அமர்ந்தான் அவன். தனக்கு முன்பாக ஒளிந்து கொண்டிருந்த ஹோமத்தீயை வந்தியத்தேவன் வெறித்து பார்க்க புரோகிதர் மந்திரங்களை உரைத்து கொண்டிருந்தார். சரியாக நூபுரங்களின் ஒலி கேட்டது. மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 மணப்பெண்கள் நிதானமாக வந்து அவனது இரு பக்கங்களிலும் அமர்ந்தனர். 2 மணப்பெண்களா? மற்றொரு மாப்பிள்ளை யார்? வந்தியத்தேவன் கூப்பாடு போட்டான். இருவருக்குமே நீதான் மாப்பிள்ளை, காட்டனின் தந்தை காட்டத்துடன் கூறினார். இதைத்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று காட்டையன் கூறினானோ? நாளை நீராடும் பொழுது 4 கைகள் முதுகி தேய்க்கும் என்று எருக்கம்பாடி கூறியதன் பொருள் இப்பொழுது அவனுக்கு விளங்கியது. ஈசனே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி புதைக்குழியாக என்னை கீழே இழுக்கிறது? என்னை பற்றிய உண்மைகள் எப்பொழுதுதான் எனக்கு தெரிய வரும்? துயரத்துடன் தலையை குனிந்து கொண்டான் வந்தியத்தேவன். மங்கள நாணை பூட்டுங்கள், புரோகிதர் கூற அவர் நீட்டிய மங்கள நாணை முதலில் வலதுபுறம் அமர்ந்திருந்த பெண்ணின் கழுத்தில் பூட்டினான். உடனே கூட்டத்தினர் வாழ்த்தொலை முழங்கினர். வளர்செல்வன் வந்தியத்தேவனார் வாழியவே, மங்கை இந்தளதேவியார் மங்களத்துடன் நீடூடி வாழியவே என்று அட்சதை மற்றும் மலர்களை சொரிந்தனர். இடதுபுறம் உள்ள அம்மைக்கு மங்கள நாளை பூட்டுங்கள், புரோகிதர் கூறினாள். தனது இடப்புறம் அமர்ந்திருந்த நங்கையின் கழுத்திலும் வந்தியத்தேவன் மங்கள நாணை பூட்டினான். உடனே கூட்டத்தினர் மீண்டும் கோஷமிட்டனர். வளர்செல்வன் வந்தியத்தேவனார் வாழ்க, மங்கை மந்தர கௌரவனார் குந்தராதேவி வாழ்க என்று வாழ்த்தியதும் காட்டையனின் தந்தை பிரம்மதேசம் மூலச்சந்நிதிக்கு தம்பதிகளை அழைத்துச் சென்றார். வந்தியத்தேவா, இந்த ஈசனின் பெயர் பிரகதீஸ்வரன். உனது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவன். இங்கிருந்து பெரும் பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றாய். அதை ஒரு யாகம் என்றே கூறலாம். அது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று ஆசி வாங்கிக்கொள், காட்டையனின் தந்தை கூறினார். பிரம்மதேசம் என்பது தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தின் வெம்பாக்கம் தாலுக்காவில் அமைந்துள்ள ஊராட்சி. காஞ்சிபுரம் வேலூர் மார்க்கத்தில் ஒச்சேரி மற்றும் போகசமுத்திரத்திற்கும் இடையே உள்ளது. பிரம்மதேசத்தில் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றுதான் பிரகதீஸ்வரர் ஆலயம். பல்லவர்களால் 6ஆம் நூற்றாண்டில் அது கட்டப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பராமரிக்கப்படுகின்றது. சோழரின் ஆட்சியை பற்றி 11 கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கோவிலில்தான் 2 பெண்களை வந்தியத்தேவன் மணந்து கொண்டான் என்று ஏ.கே. நீலகண்ட சாஸ்திரி தெரிவித்துள்ளார். சாமந்தகர்களின் தலைவரான வந்தியத்தேவர் ஆண்ட பகுதியை வல்லவரையர் நாடு என்று அழைத்தனர். இப்பொழுதே பிரம்மதேசம் வேலூர், வாணியம்பாடி, சித்தூர் பகுதி தொடங்கி இப்பொழுதைய சேலம் மாவட்டம் வரையில் பரவி இருந்தது வல்லவரையரின் நாடு. வந்தியத்தேவனுக்கு இந்தளாதேவி, மந்தர கௌரவனார் குந்தாதேவி என்று 2 மனைவிகள் இருந்தனர். இந்த பிரம்மதேசத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்தியத்தேவனின் குலதெய்வம். இங்குதான் அவனது திருமணங்களும் நடந்தன. பின்னாளில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பி குந்தவைக்கும் ராஜராஜனுக்கும் வந்தியத்தேவன்தான் ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தான். காரணம், பிரகதீஸ்வரன் வந்தியத்தேவனின் குலதெய்வம். காஞ்சியின் கைலாசநாதரை கோவில் கண்ட குந்தவை, இதைவிட பிரம்மாண்டமான ஆலயத்தை நீ தஞ்சையில் எழுப்ப வேண்டும் என்று கட்டளையிட, தஞ்சை கோபுரம் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தைப் போலவும் உள்ளே சந்நிதி பிரம்மதேச பிரகதீஸ்வரர் ஆலயம் போலவும்
கட்டப்பட்டது. இதற்கு முன்பாக தஞ்சையில் பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் இல்லை. தளிக்குளத்தார் என்னும் ஈசனுக்கு மட்டும்தான் அங்கே வெண்ணாற்றின் நடுவே ஆலயம் இருந்தது. வந்தியத்தேவன் ஈசனை நோக்கி கை குவித்தான். ஈசனே, நான் யார் என்று எனக்கு தெரியாது. என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அருகில் நிற்கும் மனைவிமாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது. இவர்கள் ஏதோ யாகம் என்று கூறுகிறார்கள். அது பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும் என்றவன் தொடர்ந்து சிவவாக்கிய பாடலை பாடினான். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காணவல்லாரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. நினைப்பதொன்று கண்டிலேன், நீ அல்லது வேறில்லை. நினைப்புமாய் மறைப்புமாய் நின்ற மாயை மாயையோ, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் நினைக்கின்ற மாறதுங்கனே. பிரகதீஸ்வரரை தரிசனம் செய்யவின் ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் காட்டையனின் தந்தை தனது கையை தட்ட வீரர்கள் வந்தியத்தேவனை சூழ்ந்து கொண்டார்கள். மாப்பிள்ளையே, உப்பரிகை அறையில் சிறை வழியுங்கள், இரவு அவர் கொண்டாடப் போகின்றார் என்று கேலியாக கூற காவலர்கள் வந்தியத்தேவனின் கையை பற்றி மாளிகைக்கு இழுத்துச் சென்றனர். அன்றிரவு மீண்டும் எருக்கம்பாடி வந்தியத்தேவனை அலங்கரித்து காட்டையனின் தந்தையின் முன்பாக நிறுத்த அவர் அவனை இடைக்கழி ஒன்றின் வழியாக நிலாமுற்றத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே 3 அறைகள் மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். வந்தியத்தேவன் குழப்பத்துடன் அவரை நோக்கினான். நான் 2 மனைவியரைத்தானே மணந்தேன், இங்கு 3 அறைகள் உள்ளதே? வந்தியத்தேவன் சந்தேகத்துடன் கேட்டான். முதல் முறையாக காட்டையனின் முகத்தில் புன்னகை மிளிர்ந்தது. முதல் அறையில் முதலில் நீ மங்கள நாணை பூட்டியவள் காத்திருக்கின்றாள். 2வது அறையில் 2வது மனையாள் காத்திருக்கின்றாள். 3வது அறையில் உனக்கு ஒரு பெருத்த ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று கூறிவிட்டு வந்த வழியே நடந்தார் காட்டையனின் தந்தை. முதல் 2 அறைகளிலும் 2 மனைவிகளும் இருக்கக்கூடும் என்பதை ஊகித்த வந்தியத்தேவன் 3வது அறையில் என்ன ஆச்சரியம் காத்திருக்கக்கூடும் என்று யோசித்தான். பிறகு ஆவலுடன் 3வது அறையை நோக்கி நகர்ந்தான். கதவு திறந்து உள்ளே நுழைய காரிருள் அவனை வரவேற்றது. என்ன நடக்கின்றது என்று அவன் யோசிப்பதற்குள் வந்தியத்தேவனின் தலையை உறுதியான கட்டையால் யாரோ தாக்கினார்கள். முதல் அடியே வலுவுடன் விழ வந்தியத்தேவன் தட்டு தடுமாறி மயங்கி நிலத்தில் சரிந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.